நோடல் வெயிட் ஹார்மோன் அனாலிசிஸ். அது ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா எஃப்ஹெச் அது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன். இந்த டெஸ்ட் ரத்தத்தில் ஹார்மோன்ஸ் அதாவது எஃப்ஹெச் அளவு அளக்கும் ஒரு மெஷர்மெண்ட் டெஸ்ட். அதுபோல் எல்ஹெச் ஹார்மோன், புரோலாக்டின் ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன், எஸ்ட்ராடியோல், புரோஜெஸ்டரான், கார்டிசோல், ஏசிடிசி, டிஹெச்ஏ, growth ஹார்மோன், இன்சுலின் அண்ட் சிபிஎஸ். இது இந்த டெஸ்டோட அனாலிசிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் இது ரத்தத்தில் உள்ள எஃப்ஹெச் ஹார்மோன் அளவை அளக்கும் ஒரு மெஷர்மெண்ட் டெஸ்ட். கருவுறும் திறன் மதிப்பிடவும், இனப்பெருக்க உறுப்புகள் செயல்பாட்டை அறியவும், சுரப்பிகள் செயல்பாட்டை மதிப்பிடவும், குழந்தை பருவமடைதலை சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. பிரின்சிபல் சாண்ட்விச் இம்யூனோ அசே பிரின்சிபலாக செயல்படுத்தப்படுகிறது. ரத்தத்தில் உள்ள எஃப்ஹெச் ஹார்மோன் 2 ஆன்டிபாடி சேர்ந்து சாண்ட்விச் காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். பிறகு மகுர பிரதிகளித்து மேக்னஸ் ஃபீல்டு மூலம் காம்ப்ளெக்ஸை அமைத்துவிட்டு வோல்டேஜ் கொடுக்கும்போது ஒளி ஹெமிலூமினேஷன் உருவாக்கி ஒளியின் அளவு அதிகமாக இருந்தால் எஃப்ஹெச் ஹார்மோன்ஸ் வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கும். எஃப்ஹெச் ஃபெர்டிலைஸ் பிளஸ் சாண்ட்விச் பிரின்சிபல், more light reflection, more effect. Follicle stimulation test in human, identify case of infertility, determine the case of paired regulatory, prevent taking one side of the monopath, identification potential use with the operation of brain. Follicle stimulation hormone இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது உமனோட பீரியட் சைக்கிள், அதோடைய ஸ்டிமுலேஷன் எப்படி வந்து பிட்யூட்டரி கிளாண்டோட ஒரு கனெக்டிவிட்டியோ அது செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஹைபோதாலமஸ் வித் பிட்யூட்டரி கிளாண்ட் இன்ஹிபிஷன் பி thyroidal cells, gram cells, but septic follicle stimulation pituitary gland thyroid cell, LH luteinizing hormone, testosterone running cycle formation ஆகுது. Methodology electrochemiluminescence immunoassay, MChem linked immunoabsorbance assay, automated analysis 8 to 30 minutes ஆகும். சாம்பிள் ரெக்ரூட்மெண்ட், சாம்பிள் பார்த்தா சீரம் அல்லது பிளாஸ்மைடு, சீரத்தில் வந்து அல்லது பிளாஸ்மைடு, ஹைப்ரிட் இடிஏ, வால்யூம் 1 to ml blood, collection of 2 SST, gold top 2, storage 2 degree C to 8 degree C, 5 நாட்கள் வரை, நீண்ட நாட்களுக்கு ஃப்ரோஜன் செல் வைக்கலாம். ப்ரொசீஜர் சாம்பிள் ப்ராசஸின் ரத்தத்தின் சென்ட்ரிஃபியூகேஷன் செய்து சீரத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி சீரத்தை ஆட்டோமேட்டட் அனலைசர் லோட் செய்து டிடெக்டிங் அனலைசர் சாம்பிள் ரீஜன் கலந்து வாஷ் செய்து வோல்டேஜ் கொடுத்து லைட் சிக்னல் அளக்கப்படுகிறது. ரிசல்ட் உருவாக்கும் லைட் சிக்னல் கலபரேஷன் உடன் ஒப்பிட்டு பார்த்தால் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் லெவல் ml/ml கணக்கிடப்படும்.
இது இது மெத்தட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பிளட் டு சென்ட்ரிபிகேஷன் சென்ட்ரிபிகேஷனில் பிளட் சிரப் எடுத்து அனாலிசிஸ் லைட் சிக்னலில் ஹெச் ஃபாலிகுல் ஸ்டிமுலேஷன் ரிசல்ட்டை நம்ம கண்காணிக்கலாம். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஃபாலிகுல் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் கருவுரிமை காரணங்களால் கண்டறியலாம். மாதவிடாய் கோளாறுகள், மென்சுரல் டிஸார்டரை மதிப்பிடவும், பிட்யூட்டரி கிளாண்டல் ஹைபோதலமஸ் சுரப்பிகள் செயல்பாட்டை அறியவும் பயன்படுகிறது. ஆண்களின் கர்ப்பப்பை செயலிழப்பு மற்றும் குறைந்த விந்தணு எண்ணிக்கையை கண்டறிய உதவும். குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் முன்கூட்டிய பருவமடைதலை நம்ம தாமதமாக பருவ இரண்டும் மதிப்பிட முடியும். கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ், கேஸ் ஆஃப் டிக்ரீஸ். இன்க்ரீஸ் ஆனால் பிரைமரி ஓவர் ஃபெயிலியர், கர்ப்பப்பை செயல் பிரைமரி ஓவரின் ஃபெயிலியர், பிசிஓ பாலிசைட்டிக் ஓவரி சிண்ட்ரோம், மோனோபத் ட்ரோனர் சிண்ட்ரோம், மேலுக்கு வந்து டெஸ்டிகுலர் ஃபெயிலியர், விரைவுப்பை ஃபெயிலியர், கிளீன் சிலிண்டர் சிண்ட்ரோம், கேட்ரோடைன் டிக்ரீஸ் ஆனால் எஃப்எஸ்ஐ ஹைபோதலமஸ் அல்லது பிட்யூட்டரி கிளாண்டை டிஸார்டர் ஏற்படும். செகண்டரி ஹைபோமோனாட்டிசம், சாலமன் சிண்ட்ரோம், சர்வேஷன் மால்நூட்ரியான் மற்றும் மெடிசன்டேஷன். ஃபாலிகுல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் அதிகமாகிறதால் ஓவரி டெஸ்டிக் ஃபெயிலியர், மோனோபைட். எஃப்எஸ் குறைவாகிறதால் பிட்யூட் ஹைபோதலமஸ் ப்ராப்ளம் ஏற்படும். எஃப்எஸ்ஐ இன்டர்ஃபெரன்ஸ், ஹெட்ரோபில் ஆன்டிபாடிக் அதிகமாக இருந்தால் ஃபிளாஷ் ஹை அல்லது ஃபிளாஷ் லோ ரிசல்ட் வரலாம். பயோட்டின் விட்டமின் B7 சப்ளிமெண்ட் அதிகமாக எடுத்தால் டெஸ்ட் ரிசல்ட்டை தவறாக காட்டலாம். லிமிட்டேஷன், பெண்களின் எஃப்எஸ் லெவல் தினமும் மாறுபடும். அதனால் ஒரே ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் வைத்து டயக்னோசிஸ் செய்யக்கூடாது. எல்ஹெச், எஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான் போன்ற ஹார்மோன் டெஸ்ட் உடன் சேர்த்து மதிப்பிட வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரிப்பேர் லோ அண்ட் ஹை குவாலிட்டி கண்ட்ரோல் தினமும் ஒவ்வொரு பேஜுக்கும் ரன் செய்ய வேண்டும். ஜென்னிஃபிங் சாட் மற்றும் வெஸ்டர்கார்ட் ரூல்ஸ் பயன்படுத்தி ரிசல்ட்டை சரியாக அக்கோட் மற்றும் பிரிச்சிருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும். கேப்சர்டு 32 வயசு பெண், மாதவிடாய்களுடன் ஈராக்குலர் பிளேயர் மற்றும் டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட் காரணமாக வந்தவர்கள். ரிசல்ட் டேட் 3 எஃப்எஸ்ஐ 22 ml அதிகம். இன்டர்பிரேஷன், எஃப்எஸ் அதிகமாக இருப்பது ஓவரியன் ரிசர்வ் குறைந்துள்ளது அல்லது ஆரம்ப ப்ரீ மோனோபேஸ் இருக்கலாம் என கண்டறியலாம். பயோட்டின் அண்ட் ஹைட்ரோபில் ஆன்டிபாடிக் ஃபிளாஷ் ரிசல்ட் சிக்னல் எஃப்எஸ் டெஸ்ட் மட்டும் போதாது, எல்ஹெச் பிளஸ் எஸ்ட்ரோஜன் பிளஸ் டெஸ்டோஸ்டெரான் சேர்த்து பார்க்க வேண்டும். ஹை எஃப்எஸ் ஓவரின் ரிசர்வ் குறையலாம். This slide shows Viva question and MCQ questions. Master Excel summary text table. Lieutenant Singh hormones introduction. LH டெஸ்ட் இடத்தம் அல்லது சிறுநீரகத்தில் LH ஹார்மோன் அளவை நம்ம கண்டறியலாம். LH ஹார்மோன் ஆன்டிரிப்போட்ரோல் கிளாண்டில் உற்பத்தி ஆகிறது. பெண்களின் ஃபீமேல் மென்சுரல் சைக்கிள் மற்றும் ஓவலன் வெளியிடுதல் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆண்களின் மேல் டெஸ்டோஸ்டெரான் உற்பத்தியை தூண்டும். கருவுறும் திறன், ஃபெர்டிலைசேஷன், இனப்பெருக்க ஆரோக்கியத்தை
மதிப்பிட முக்கியமான டெஸ்ட் ஆகும். பிரின்சிபிள் எல்கட் டெஸ்ட் பொதுவாக CLIA அல்லது எலசா மெத்தடு செயல்படுத்தப்படும். சாம்பிள் உள்ள எல்கட் ஹார்மோன் கேப்டடார் ஆன்டிபாடி மற்றும் டிடக்டின் ஆன்டிபாடியுடன் சேர்த்து சாண்ட்விச் காம்ப்ளெக்ஸை உருவாக்கும். இதனால் லைட் சிக்னல் உருவாகும். சிக்னல் அதிகமாக இருந்தால் எல்கட் அதிகமாக இருக்கும். மெத்தடாலஜி சிமுலேஷன் அண்ட் மைக்ரோ பிராக்டிகல் இம்யூனோஅசே IRMA இம்யூனோ ரேடியோமெட்ரிக் அசே பயன்படுத்தவும். ரோசட் கேப் அண்ட் எப்போடோபோட் ஆக்டிவேட் அனாலிசிஸ்கள் செயல்படுத்தப்படும். யூரின் லேட்டரல் ஃப்ளோ இம்யூனோஅசேட் ஓவலேஷன் ப்ரெடிக்ஷன் கிட் OPK ஹோமில் இதை பயன்படுத்தலாம். எல்கட் ஓவலேஷன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் பிரின்சிபல் சாண்ட்விச் இம்யூனோஅசே பிளட் CMIA per IRMA urine per ovulation kit lateral flow test. Luteinizing hormone normal range and pituitary gland stimulation மூலம் நார்மல் ரேஞ்ச் ஸ்டிமுலேஷனை கண்டறியலாம். ஆன்டீரியர் லோப் புற்றுநோய் கிளாண்ட் ஆன்டீரியர் லோப்ல புற்றுநோய் லோப் 2 பகுதி இருக்கு. ஹைபோதாலமஸ் மூலமா ஃபினல் அண்ட் பிரெயின் ஸ்டெம் தாலமஸ் கார்பஸ் இது சர்ஃபேஸ் சரௌண்டிங்லேருந்து ஆன்டீரியர் லோப்லேருந்து ஸ்டிமுலேஷன் ஆகுது. அது எல்லா ரேஞ்சு நமக்கு பிடித்தெடுக்கப்படும். சாம்பிள் ரிக்வயர்மெண்ட் பிரைமரி சாம்பிள் alternate sample handling. Primary sample 3-5 ml venous blood, SST serum separator tube, Lithuanian hybrid plasma tube collected பண்றது. Alternate sample, alternate ovulation test பயன்படுத்தப்படுகிறது. Handle serum plasma பிரித்து 2 degrees C 8 degrees C 48 hours வரை வைத்திருக்கலாம். லேட்டாக நம்ம டெஸ்ட் செய்தால் ப்ரொசஷன் செய்து சேமித்து வைக்கலாம். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வேக்சின் தேவையில்லை. ஃபார் ஃபீமேல் சாம்பிள் எடுக்கும் நேரம் டைமிங் முக்கியம். டே டு 5 பேசிலின் மிட் சைக்கிள் ஓவலேஷன் மானிட்டரிங் மெடிகேஷன் பயோட்டின் 7 சப்ளிமெண்ட் அதிகமாக அளவு எடுத்தால் 40 to 48 ஹவர்ஸ் முன்னிறுத்த வேண்டும். ஏனெனில் டெஸ்ட் ரிசல்ட் தவறாக இன்டர்வென்ஸ் காட்டலாம். மோனோகுளோனல் ஆன்டி-எல்கச் ஆன்டிபாடி அக்ரிடினியம் பாரிடியம் லேபிள்டு கான்ஜுகேட்டட் ட்ரிப்ளோபெட்டன் கோடட் மைக்ரோபிராக்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிளாக்மேன் கோல்டர் ஹியூமன் ஆக்டிலிக்கா அபோர்டட் ஆட்டோமேட்டட் இம்யூனோஅசே அனாலிசிஸ் incubation procedure incubation patient sample plus reagent சேர்த்து எல்கச் ஆன்டிபாடி சாண்ட்விச் காம்ப்ளெக்ஸில் வைக்கலாம். மைக்ரோ பிராக்டிஸ் அடிஷனல் மைக்ரோ காம்ப்ளெக்ஸை பைண்ட் பண்ணி செய்யப்படும். மேக்னெட்டிக் வாஷ் மூலம் பிரித்து செப்பரேட் வாஷ் செய்து தேவையில்லாத அன்பவுண்டட் சஸ்பென்ஸை ரிமூவ் பண்ணணும். சிக்னல் ஜெனரேஷன் வோல்டேஜ் ட்ரிக்கர் சொல்யூஷன் கொடுக்கும்போது லூமினசென்ஸ் அண்ட் லைட் உருவாக்கும். ரிசல்ட் உருவாக்கும் லைட் சிக்னல் அனலாக் மெஷர்மெண்ட் காலிபரேஷன் பயன்படுத்தி எல்கச் கான்சன்ட்ரேஷன் ml கணக்கிடலாம். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் adult male 1.2 to 8.6 IU per liter. Adult female follicular phase 2.1 per 10.9 IU liter.
mid-cycle ovulation at 19.2 to 203 IUL. Luteal phase 1.2 to 12.2.9 IUL. Post-menopausal 14 to 52 to 3 IUL. Clinical signification. கருவுடைமை இன்ஃபர்டிலிட்டி காரணங்களை கண்டறிய உதவுகிறது. புற்றுநோய் கிளாண்டு ஹைபோதாலமஸ் சுரப்பிகள் கோளாறுகளை டிஸ்ஆர்டர் மதிப்பிட பயன்படுகிறது. மாதவிடாய் மென்சுரல் சைக்கிள் மற்றும் ஓவலேஷன் பிரச்சனைகள் நம்ம கண்டறிய உதவும். குழந்தைகள் முன்கூட்டி பருவமடைதல் அல்லது தாமதமாக பருவமடைதல் மதிப்பிட பயன்படும். Cases of increase. இந்த லுட்டின் இன்க்ரீஸ் ஆனால் பிரைமரி ஃபெயில் ஓவரல் டெஸ்ட் செயலிழப்பாகும். மோனோபஸ் நிறுத்தல் டர்னர் சிண்ட்ரோம், PCOS பாலிசிகல் ஓவரி சிண்ட்ரோம், ப்ரீவியஸ் முன்கூட்டி பருவமடைதல், டிக்ரீஸ் ஆனால் ஹைபோதாலமஸ் புற்றுநோய் கிளாண்டு கோளாறுகள், ஹைபோகோனடோட்ரோபிக் ஹைபோகோனடோசியம், ஈட்டிங் டிஸ்ஆர்டர், மால்நியூட்ரியன், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மன அழுத்தம், அதிக மன அழுத்தம், எச்சரிக்கை, அதிக உடற்பயிற்சி. இன்டர்ஃபெரான் அண்ட் லிமிடேஷன். Interferon titropyl antibiotic, high dose biotin supplement, Fugminate factor. Limitation, LH level age and menstrual cycle பொறுத்து மாறுபடும். ஒரே ஒரு LH டெஸ்ட் மட்டும் வைத்து நம்ம டயக்னோசிஸ் செய்யக்கூடாது. FH எஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டான் போன்ற ஹார்மோன் டெஸ்ட் உடன் சேர்த்து மதிப்பிட வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல், laboratory and low high quality control டெய்லி ரன் செய்ய வேண்டும். டெஸ்ட் ரிசல்ட் வெஸ்டர் கார்ட் ரூல்ஸ் மற்றும் லோட் பிக்விக் டார்கெட் ரேஞ்சுக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ரிசல்ட் அக்குரேட்டாக நம்ம வேல்யூட் பண்ண முடியும். கேஸ்டடு பேஷண்ட் 25 ஏஜ், ரெகுலர் ப்ரேட் அண்ட் ஹிஸ்டோரிசியம். லேப் ரிசல்ட் LH 20 IU per liter, LH per FH greater than 2.1. இன்டர்பெரண்ட் PCOS பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருப்பதை காட்டுகிறது. கேஸ் 2 ஹைபோகோனடோட்ரோபிக் ஹைபோகோனடியம், 19 வயது ஆண் டிலைட் புவர்ட்டி தமிழ் பருவமடைதல். லேப் ரிசல்ட் LH லெஸர் தென் 0.5 IU per liter, மிக குறைவு. இன்டர்பிரேஷன் புற்றுநோய் ஹைபோதாலமஸ் சுரப்பிகள் கோளாறுகள் டிடெக்ட் இருக்கலாம். Question and MC question. Reference: Master Hormones Analysis Summary. Prolactin டெஸ்ட் ரத்தத்தில் உள்ள ஹார்மோன்ஸ் லெவலை அளக்க டெஸ்ட் யூஸ் பண்ணப்படும். ஹார்மோன்ஸ் ஆன்டோடு புற்றுநோய் கிளாண்டில் ஒரு செக்ரேஷன் ஆகுது. யூஸ் அஸ் கருவுரிமை இன்டர்ஃபிளேஷன் காரணம் கண்டறிவோம். மென்சுரல் ரெகுலேட்டர் மதிப்பிடவும் புற்றுநோய் கிளாண்டு டிஸ்ஆர்டரை கண்டறிவும் பயன்படுகிறது. முக்கிய பணிகள் மார்பக வளர்ச்சி, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் உடைகிறது. பிரெக்னன்சி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி மில்க் ப்ரொடக்ஷனு லாக்டோசின் ஸ்டிமுலேஷன் ஆகும். பிரின்சிபல் ப்ரோலாக்டின் டெஸ்ட் சாண்டிவிச் அல்லது கம்பேரிட்டிவ் இம்யூனோ அசே பிரின்சிபலில் செய்யப்படும். பொதுவாக CLH அல்லது இலக்காட் சத்திர மையத்தை பயன்படும். பேஷண்ட் சீரம் உள்ளது ப்ரோலாக்டின் ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிக் உடன் சேர்த்து காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும். அனாலிசிஸ் லைட் ஆப்டிகல் சிக்னல் மெஷர் செய்வோம். சிக்னல் அதிகமாக இருந்தால் ப்ரோலாக்டின் அளவு அதிகமாக இருக்கும். PRF மெத்தடாலஜி, prolactin blood test, low, normal, high, hormones normal level, FSH, LH, TH, electrolyte, progestin, prolactin, MHH. Methodology,
செமிலூமினஸ் இம்யூனோமாஸை மாடர்ன் லெபார்ட்டரிஸ் அதிகமாக பயன்படுத்தாமல் ஹை சென்சிட்டிவிட்டி ஆஃப் அக்ரோடு ரிசல்ட் தரும் எலக்ட்ராட் டெஸ்ட் செமி ஆட்டோமேட்டட் அல்லது சுமார் லெபார்ட்டரி பயன்படுத்தாமல் சாம்பிள் ரெக்யர்மெண்ட் தேவைகள் சாம்பிள் சீரம் கண்டெய்னர் த்ரெட் ஆஃப் டூப் எஸ்எஸ்டி வால்யூம் 2 ml blood procedure collection of blood when punctured and blood எடுக்கப்படும் கிளாட்டின் ஒரு blood 30 minutes room temperature உறைய வைக்க வேண்டும் சென்ட்ரிஃபியூகேஷன் 3000 rpm 10 minutes சென்ட்ரிஃபியூகேஷன் சீரம் எடுக்க வேண்டும் அனாலிசிஸ் சீரம் ஆட்டோமேட்டட் அனாலிசிஸ் லோட் செய்து ப்ரோலாக்டின் லெவல் மெஷர் செய்ய வேண்டும். வேக்சின் ப்ரிப்பரேஷன் ஃபாஸ்டின் பொதுவாக ஃபாஸ்டின் தேவையில்லை, ஆனால் டெக்ஸின் அதிகமாக புரோட்டீன் உணவு சாப்பிடாமல் இருப்பது நல்லது. டைமிங் எடுக்க காலை 3 to 5 நேரத்தில் பிறகு பிளட் சாம்பிள் எடுக்க வேண்டும். காரணம் ப்ரோலாக்டின் லெவல் தூங்கும் போது ஸ்லீப் இயற்கையாக இருக்கும். ஸ்லீப் டச் மேனேஜ்மெண்ட் அழுத்தம் கட்டுப்படட்டும். பிளட் எடுக்கும் முன் 50 to 30 minutes அமைதியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டும். ஏனில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ப்ரோலாக்டின் லெவல் அதிகரிக்கலாம். அவார்டின் 10 to 24 hours முன்பு கடுமையான உடற்பயிற்சி 10 தவிர்க்க வேண்டும். ஸ்டிமுலேஷன் நிப்பிள் மனிபுலேஷன் தவிர்க்க வேண்டும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் adult male greater than 20 ml, non-pregnant female 25 ml, pregnant 22 to 4,000 mg per ml, post-menopausal female 50 to 10. Clinical signification: pituitary gland discharge pituitary infiltrated amaurosis plateau cardiovascular ப்ரோலாக்டின் குறைவாக இருந்தால் pituitary hypofunction hyperpituitarian pituitary gland சரியாக செயல்படவில்லை என்று அர்த்தம். கேட்சடு case of increase of prolactin lactation and pregnancy prolactin hypothyroidism chronic kidney disease PCOS polycythemia liver case of decrease of hypopituitarism pituitary gland Cleveland syndrome pituitary damage dopamine against medicine quality control about 2 level of normal high normal control daily run செய்ய வேண்டும். டெஸ்ட் நெக்ரூட்டஸ் வேலிட் உறுதி செய்ய வேண்டும். இன்டர்ஃபெரான் லிமிட்டேஷன் இன்டர்ஃபெரான் லிமிட் குறிப்பிடல மேக்ரோ ப்ரோலாக்டின் PRL LGMS காமன் பிளஸ் ஹைபர் ப்ரோலாக்டின் ரிசல்ட் வரலாம். ஹை டோஸ் ஆஃப் குக் ப்ரோலாக்டின் மிகவும் அதிகமாக இருந்தாலும் அனாலிசிஸ் பிளாஸ்லோ ரிசல்ட் காட்டலாம். மெடிகேஷன் anti-psychotic, anti-deprecation, high dose of biotin B12. MC question following condition of life catch up level to prolactin. Fourth answer diabetic mellitus. One time of prolactin test ideal collector to achievement patient stability early morning to 3 to 4 hours after reference. Testosterone ரத்தத்தில் உள்ள டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அளவு டோட்டல் அல்லது ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரான் அளவுக்கும் ஒரு டெஸ்ட் ஆகும். இது டெஸ்ட் பயன்பட ஆண்களுக்கு ஹைப்போகோனேட்ரியம் குறைய டிகிரிஸாக கண்டறியவும், பெண்கள் ஹைப்போடோசியம் டெஸ்டோஸ்டெரான் பிசிஓ கண்டறியவும், ஃபெர்டிலைசர் கருவுரை காரணம் மதிப்பிடவும், கொனோட்டோ டைஃபங்க்ஷன் டெஸ்ட் குவரி பிரின்சிபல் LCMS லிக்விட் குரோமட்டோகிராஃபி டென்டனி மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரையும் துல்லியமாக கணக்கிடலாம். காமன் லெபார்டரி மெத்தட் செமிலூமினஸ் இம்யூனோஅசே எலக்ட்ராட் டெஸ்ட் மூலம் கண்டறியலாம். இப்போ காம்படிட்டிவ் இம்யூனோஅசே பிரின்சிபல் பேஷண்ட் சாம்பிள் டெஸ்டோஸ்டெரான் மற்றும் லேபிள் டெஸ்டோஸ்டெரான் இரண்டும் ஆன்டிபாடி பைண்டாக காம்படிஷன் போடுகின்றன. அதன் பிறகு உருவாகும் சிக்னல் மெஷர் செய்யப்படும். சிக்னல் குறைவாக இருந்தால் டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கும். சிக்னல் அதிகமாக இருந்தால் டெஸ்டோஸ்டெரான் குறைவாக இருக்கும். மெத்தடாலஜி testosterone test how to the testosterone level
Important of testosterone test. Methodology, primary method and alternate. Primary method LTMS per MS quote highly sensitive method. Testosterone binding protein பிரிக்கப்படும். எக்ஸ்ட்ராக்ஷன் செய்து மாஸ்டூர் சார்ஜ் மூலம் எஸ்ட்ரோஜன் கண்டறியப்படும். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சிமிலுமினேஸ் இம்யூனோ அசை பொதுவாக லேபார்ட்டரி அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்க ஹை த்ரூ அப் டெஸ்டின் ஏற்றது. ஆனால் ஹியூமன் சில்ட்ரன்ஸ் டெஸ்டோஜன் மிக குறைவாக இருக்கும். சாம்பிள் ரெக்ரூட்மெண்ட் சாம்பிள் டைப் சீரம் ஸ்டாண்டர்ட் சாம்பிள் சில லேபிள் ETA பிளாஸ்மாவும் பயன்படுத்தலாம். வால்யூம் 1 to ml clot blood storage 2 to 8 degrees 24 to 48 hours 20 degrees long term storage. Patient preparation fasting overnight 8 to 10 hours after the recommend prevent glucose into the tank to tip the testosterone 8 to 10 hours overnight fasting காரணம் குளுக்கோஸ் டெஸ்டோஜன் தற்காலிகமாக டெம்பரேச்சர் குறையலாம். டைமிங் டெஸ்டோஜன் காலையில் அதிகமாக பீக் ஆகும். 7 to 8 PM இடையே பிளட் சாம்பிள் எடுக்க வேண்டும். மீடியேஷன் நோய்கள் எடுத்துக்கொள்ளும் சப்ளிமெண்ட் தெரிவிக்க வேண்டும். ஓவர்டூஸ் ஸ்டீராய்டு கீமோதெரபி ட்ரக் ரீஜனன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் reagent table isodop labeled internal standard instrumentation liquid chromatography triple quadruple mass chromatography for immunoassay reagent test and antibody coiled plate magnetic reticle income simulation labeled testosterone conjugated wax paper substrate. Immunoassay peptide collaborate controlled and patient serum into the coder microtube. Added conjugated symptom labeled testosterone conjugated incubation patient testosterone labeled testosterone antibody உடன் competition find ஆகும். வாஷிங் unbounded substance வாஷ் செய்து நீக்கப்படும். டிடக்ஷன் subtract region and சேர்த்து optical sensitivity high signal measurement result standard calibration unequipped testosterone concentration கணக்கிடப்படும். reference range adult 19 plus age 13 to 100 ngmtl adult female 15 to 70 ngmtl pre-puberty children lesser than 10 to 20 ngm. Clinical signification pressure vidal decrease valve increase valve decrease valve of hypotomasia erratic dysfunction delayed puberty production increase of valve of testosterone PCOS ovarian tumor adrenal tumor previous puberty. Case of testosterone increase early puberty testicular tumor adrenal hyperplasia adrenal tumors PCOS. Testosterone decrease of against 30 years over to chronic liver disease kidney disease hyperthyroidism opioid மற்றும் corticosteroid. Cause of increase decrease valve of early puberty testicular tumor adrenal hyperthyroid tumors PCOS. Interferon limitation interferon class of reactive CLIA LHF amino acid TCH போன்ற ஸ்டீராய்டு இன்டர்ஃபெரன்ஸ் செய்யலாம். இதனால் தவறான ஹை கோவர் டியூமர் ரிசல்ட் வரலாம். பைண்டிங் புரோட்டீன் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் லெவல் அதிகமாக குறைவாக இருந்தாலும் டோட்டல் டெஸ்டோஜன் நார்மலாக இருந்தாலும் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஃப்ரீ டெஸ்டோஜன் பயோ அவைலபிளி டெஸ்டோஜன் ஸ்டீராய்டு செய்ய வேண்டும். பயாலஜிக்கல் வேரியேஷன் நேச்சுரல் டிஎல் அதிகமாக லெவல் மாறலாம். இதனால் லோ ரிசல்ட்டை வைத்து டயக்னோசிஸ் செய்யக்கூடாது. மீண்டும் ஏர்லி மார்னிங் 7 to 10 பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து கன்ஃபார்ம் செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்
laboratory to quality control abnormal high control delay ஒவ்வொரு பேஜுக்கும் ரன் செய்து வேண்டும். OC ரிசல்ட் லெவல் ஜூனியர் சாட் டச் ரிசல்ட் அக்கௌண்ட் அண்ட் வேலிட் செய்ய வேண்டும். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசைன்மெண்ட் ப்ரோக்ராம் laboratory பங்கேற்க வேண்டும். கேஸ் ஸ்டடி patient preparation for 2 years and fatigue reduce of libido and excessive diaphragm muscle mass. Lab total testosterone 210 ng TL low. Repeat Roman testosterone 195 ng plus TL low. Interpretation hypogonadism net. Step doctor consultant hormone test of liver TLH FH prolactin. இவை டெஸ்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் பிரைமரி ஹைபோடோமியஸ் அல்லது பியூட்ரி கிளாண்ட் ஆஃப் செகண்டரி ஹைபோகோனாட்டிசம் கண்டறிய உதவும். Blood tumbler test usually after 9 of morning. Difference between the total free estrogen method of concentration gold standard for measurement estrogen level. Name of condition of estrogen level by estrogen female. MC question and reference master laboratory test of summary. Estradiol E2 estradiol E2 introduction பெண்கள் நான் பிரெக்னன்ட் மொமெண்ட் முக்கியமாக அதிகமாக காணப்படும் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் ஆகும். ஓவரிஸ் அதிகமாக உற்பத்தியாகிறது. பெண்களுக்கு உறுப்புகள் வளர்ச்சி மற்றும் செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் உடல் மாற்றங்கள் போன் ஹெல்த் ஆஃப் ஹெல்த் ஹார்ட் ஹெல்த் அண்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண்கள் சிறிய அளவில் டெஸ்டிஸ் அண்ட் அட்ரினல் கிளாண்டில் உற்பத்தி ஆகிறது. பிரின்சிபல் பேஷண்ட் சீரம் உள்ளது எஸ்ட்ரோஜன்கள் என்சைம் லேபிள்டு எஸ்ட்ரோடியன் கான்ஜுகேட்டட் மூலம் ஆன்டிபாடி பைண்டிங் சைடாக கம்பெட்டிவ் செய்யப்படுகிறது. வாஷ் செய்த பிறகு சப்ஸ்ட்ரேட் சேர்க்கப்படும். கலர் மற்றும் லைட் சிக்னல் உருவாகும். சிக்னல் குறைவாக இருந்தால் எஸ்ட்ரோஜன் அதிகமாகும். சிக்னல் அதிகமாக இருந்தால் எஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்கும். காம்பெட்டிவ் எஸ்ஐ மோர் தென் எஸ்டபிள் கோல்டு ஸ்டாண்டர்ட் LC-MS MS லிக்விட் கிரோமோட்டோகிராஃபி குறிப்பாக மெயின் சில்ட்ரன் போஸ்ட் பயன்படுத்தப்படும். Lab test information provided language of estrogen, estradiol, estrogen maintenance of things
Progesterone introduction. Progesterone touch என்பது ரத்தத்தில் உள்ள blood progesterone ஹார்மோன்ஸ் அளவை கொடுக்கும் டச். ஓவுலேஷன் வெளியேறுதல் இன்ஃபெர்டிலிட்டி காரணம் கண்டறிதல். ரிச் ஆஃப் பிரெக்னன்சி ஆஃப் கண்காணிப்பு. அப்நார்மல் யூரின் அதாவது கர்ப்பப்பையில் உள்ள இரத்தப்போக்கை மதிப்பிடுதல். ரிசல்ட் மென்சுரல் சைக்கிள் டைமிங். பிரின்சிபல் எலக்ட்ரான் டெஸ்ட் மூலம் பயன்படுத்துதல். பேஷண்ட்டுக்கு உள்ள ப்ரோஜெக்டர்களான் டிடமினிக் கான்ஜுகேட்டட் 2 ஹைப்போ டைனோலுவேட் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் ஆன்டிபாடிக்கு காம்படிட் செய்கிறது. ட்ரைபயோடேஷன் கோடர் மைக்ரோ பார்ட்டிகல் பைண்டிங் ஆகும். வோல்டேஜ் கொடுத்தால் சிமுலேஷன் லைட் சிக்னல் உருவாகும். சிக்னல் குறைவாக இருந்தால் ப்ரோஜெக்டர் அதிகமாக, சிக்னல் அதிகமாக இருந்தால் ப்ரோஜெக்டர் குறைவாக இருக்கும். மெத்தடாலஜிக்கு ஆட்டோமேட்டட் இம்யூனோஅசை EQLCA ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ரெஃபரன்ஷியல் மெத்தட் LCMS மிகவும் அக்ரூட் பெக்விக் மெத்தட். ஸ்டீராய்டு ஹார்மோன் துளிமையாக அளவிட பயன்படும். Progesterone test. How to the progesterone level. Important of progesterone test. Puberty, pregnancy, menstruation changes. How to the test progesterone level. Blood test, urine test, and saliva test. Sample requirement. Serum present, plasma, lithium, hyperthin. Minimum value 2.2 to 1.5 ml. Storage sample செல்கள் பிரிக்க வேண்டும். Room temperature 8 hours to 2 degrees C, 20 degrees C long time of storage. Patient preparation, fasting தேவையில்லை. டைமிங் முக்கியம். கரெக்ட் டைமிங் மிகவும் முக்கியம். ஓவலேஷன் சைக்கிள் 121 to ஓவலேஷன் சாம்பிள் எடுக்கப்படும். மென்சுரல் ஹிஸ்டரி, லாஸ்ட் மென்சுரல் பேரட், region nutrition, monoclonal antibody progression, determining labeled progression conjugated, interpreting coded magnetic micropractice assay, buffer, instrumentation, automated immunoassay analyzer, approved, Bateman calculated. Procedure. Incubation, patient sample சேர்த்து incubator வைத்து ப்ரொஜெக்ஷன் ஆன்டிபாடிகளுடன் பிளைண்ட் ஆகும். மேக்னெட்டிக் செப்பரேஷன், மேக்னெட் மைக்ரோ பார்ட்டிகல் மேக்னெட் மூலம் பிடித்து அன்பவுண்டட் சப்ஸ்டன்ஸை வாஷ் செய்து நீக்கப்படும். டிடக்ஷன் ரிக்கட் கேட்டலைஸ் சேர்க்கப்பட்டு அனாலிசிஸ் எலக்ட்ரோமெக்னிக்கல் கிளாஸை டிடெக்ட் செய்யவும். ரிசல்ட் கலபரேஷன் குழுவுடன் ஒப்பிட்டு ப்ரொஜெக்ஷன் கான்சன்ட்ரேஷனாக ஆட்டோமேட்டிக்கல் கணக்கிடுவோம். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் adult male 10 to 50 ngm per liter, female follicular pH lesser than 1 to ngml, mid fluid pH 5 to 20 ngml, post-menopause 0.2 ngml, pregnancy first trimester 11 to 44 ngml, clinical signification, mate luteal progesterone, ovulation successfully நடக்கும். லோ பிரெக்னன்சி ஓவலேஷன் நடைபெறவுள்ள. லூட்டில் பேஜ் ஆஃப் டிஃபென்சிவ் பிரெக்னன்சி கேரியர் ectopic pregnancy, high projection pregnancy ovulation check, maternal tumors, progesterone level, normal progesterone level of adult pregnancy and post-menopause. Cats of decrease value. Increase in pregnancy ovarian status, molar pregnancy, congenital adrenal hypertension, adrenal ovarian cancer. Decrease in luteal page of PCOS, polycystic thyroid microglioma, ectopic pregnancy, கர்ப்பப்பை கர்ப்பம். Interferon illumination, high dose of biotin எடுத்தால் ஃபிளாஷ் தவறாக இருக்கலாம். டெக்ஸ்ட் 24 hours biotin எடுத்த வேண்டும். ட்ரக் பீனல் புளூட்டோனியம் மருந்துகள் ஃபிளாஷாக ரிசல்ட் தரலாம். டைமிங் லிமிடேஷன், ரெகுலர் மென்சுரல் சைக்கிள் உள்ள பெண்களுக்கு மீட்டில் 21 to 20 டைமிங் சரியாக இருக்கலாம். ரிசல்ட் மாறலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் லெபார்ட் 2 லெவல் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஹை கண்ட்ரோல் ஆஃப் லெவல் ஆஃப் இன்ஜினியர் சார்ட் பயன்படுத்தி குவாலிட்டி மானிட்டர் செய்ய வேண்டும். வெஸ்டர்ன் கார்டு ஃபோர் செய்து அக்ரூட்மெண்ட் ப்ரீவியஸ் செய்ய வேண்டும். கேப்சர்டு and this example catch 28 years old female presentation, interpretation anovolvatic cycle of tweaked lunar page of actual level
MC question, typical serum potassium level at 21 continuous. Supplement to the patient of acid of before the progesterone immunoassay preventive flatly high result. Viva question and reference. Master HL sheet of pathological text. Dorsal hormone. Dorsal hormone adrenal glandal உற்பத்தியாகும் முக்கியமான கார்டியோல் ஹார்மோன். இதன் முக்கியமான பணிகள் ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கவும், பிளட் சுகரை கட்டுப்படுத்தவும், இன்ஃப்ளமேஷன் குறைக்கவும், பிளட் பிரஷரை மெயின்டைன் பண்ணவும் கார்டியோல் பயன்படுகிறது. இந்த டெஸ்ட் மூலம் குச்சிங்கின் சிண்ட்ரோம், கார்டியோல் அதிகமாகவும், அடிக்ஷன் டிசீஸ் கார்டியோல் குறைவாகவும் கண்டறியலாம். இது ஹைபோதலாமஸ் சிஆர்எஸ், பிட்யூட்டரி கிளாண்ட் ஏசிடிசி, adrenal cortex, HPA ஹார்மோன் பேத்தாலஜி. டெஸ்ட் கார்டியோல் பொதுவாக காம்படிட்டிவ் அமினோ ஆசிட் செய்யப்படும். பேஷண்ட் சாம்பிள் உள்ள கார்டியோ மற்றும் எம்சன் லேபிள் கொண்டு 2 ஆன்டிகார்டியோல் பயன்படும். பேஷண்ட் கார்டியோசோலுக்கு அதிகமாக இருந்தால் சிக்னல் குறைக்கும். பேஷண்ட் கார்டியோசோல் குறைவாக சிக்னல் அதிகமாக இருக்கும். கம்பேரிட்டிவ் அசை மோர் தென் கார்டியோசோல் செலெக்ஷன் இன்வெர்சல் ரிலேஷன்ஷிப் கோல்டு ஸ்டாண்டர்ட் எல்சி எம்எஸ் per எம்எஸ் மிகவும் அக்யூரேட்டா ஸ்பெசிபிக் மெத்தடாக காட்டும். Cortisol production in body source, brain, hypothalamus, CRS, anterior pituitary gland, adrenal gland, kidneys, cortisol, metabolic effects of stress. Symptoms of high cortisol: weak bone, disturbed sleep, weakened concentration, medication, excessive hair growth, sugar, salt, and fat craving, headache, fatigue, irritability, blood, high pressure, blood sugar. Methodology: immunoassay, clinical laboratory அதிகமாக பயன்படுத்த routine method, automated analysis மூலம் total cortisol அளவிடப்படும். fasting and high throughput rapid, LC per mh gold standard மிகவும் accurate method. salivary cortisol free cortisol ஆகியோர் துல்லியமாக அளவிட பயன்படும். மற்ற ஹார்மோன்ஸ் காம்பவுண்டிலிருந்து கார்டிசோல் தனியாக பிரித்து அளவிடப்படும். சாம்பிள் ரிக்வயர்மெண்ட்: சீரம், பிளாஸ்மா 1 to 5 ml blood red upper to எசெப்ட் டியூபில் சேர்க்கப்படும். 24 hours urine 24 hours urine முழுவதும் பிளைன் கான்ட்ரோனில் சேர்க்கப்படும். சலைவா ஸ்பெசிபிக் டேப் பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணப்படும். பொதுவாக ஃபாஸ்டிங் ஹார்மோன் கலெக்ஷன் செய்யப்படுகிறது. Patient preparation, blood saliva test, cortisol circadian rhythm, morning 8 to AM அதிகமாக வரும், மிட் நைட் மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் பிளட் சாம்பிள் மெதுவாக காலை டு AM டு எடுக்கப்படுகிறது. சலைவா டெஸ்ட்: 30 minutes முன் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, பல் துளைக்கக்கூடாது. மெடிகேஷன் ரிவ்யூ: நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் டாக்டர் தெரிவிக்க வேண்டும். எட்ரோஜன் பிரடினோசிஸ் and synthetic glucocorticoid, high dose biotin test result, regain inflammation, anti-cortisol antibody, cortisol enzyme conjugated, was buffer, lumination, fluorescent peptide, inflammation, automated immunoassay, Abdaldo, Rosette, Backman, Walter. Procedure: ப்ரிப்பரேஷன் அனைத்து ரியேஜென்ட் மற்றும் சாம்பிள் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர வேண்டும். அனாலிசிஸ்: சாம்பிள் ஆட்டோமேட்டட் அனாலிசிஸ் லோட் செய்ய வேண்டும். டிடக்ஷன்: சாம்பிள் ரீகன் மிக்ஸ் செய்ய வேண்டும். ஆப்டிகல் இலுமினேஷன் சிக்னலை மிக்சர் செய்ய வேண்டும். கலாபரேஷன் குரு கார்டியோசல் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் இயல்பாக சீரம் 8 to m 6 to 23 மைக்ரான் 165 135 nml mol, சீரம் 4 m 3 to 13 micron 24 hours urine 10 to 100 micron, saliva morning 10 to 70 mg per liter. Clinical
clinical significance increase at level, decrease at level, increase at catching chronic discharge, cervicomia, adrenal decrease level addition discharge, primary adrenal insufficiency, catch of increase of physical emotion stress, pregnancy, obesity, cardiovascular medication, decrease of maternal hormone, necrosis, long-term status of quality control, laboratory 2 level of quality control, normal pathological control daily and செய்ய வேண்டும். குவாலிட்டி கண்ட்ரோல் லெவலில் எனி சார்ட் அண்ட் டூ செட் இருக்கும். அதன் அதன் பிறகு பேஷண்ட் ரிசல்ட் வலுவடையதாக இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் இம்யூனிட்டேஷன், endocrine interference, estrogen interference, high dose biotin, protein binding, endocrine interference, கார்டியோசோன் போன்ற சிமிலர் அமினோ ஆசிட்ஸ் கிராஸ் ரியாக்ட் செய்யலாம். எஸ்ட்ரோஜன் ஹைட்ரோகார்டியோகிரீம் அயன்மெண்ட் பயன்படுத்தி குறிப்பாக சலவா டெஸ்ட் தவறாக ஹை ரிசல்ட் வரலாம். ஹை டோஸ் பயோட்டின் இம்யூனோ ஆசிட் ரிசல்ட் இன்டர்வென்ஸ் ஃபிளாஷ் ஹை அல்லது ஃபிளாஷ் லோவா ரிசல்ட் வரலாம். புரோட்டீன் பேண்ட் லிமிடேஷன், டோட்டல் சீரம் கார்டியோசல் என்பது பிரெக்னன்சி அல்லது லிவர் ஜிபிஜி லெவல் மாறுவதால் டோட்டல் கார்டியோசல் ரிசல்ட் தவறாக இருக்கலாம். இதில் ப்ரீ கார்டியோசல் சலவரி கார்டியோசல் டெஸ்ட் செய்வது சிறந்தது. Stretch, computer stretch of catch of adrenal productive, adrenal gland, catch of study. 45 was female present with the central objective buffalo camp adrenal hypertension. Diagnosis to loss of cardiovascular combination, high cardiovascular level of point of Cushing syndrome. Viva question, normal diurnal variation cardiovascular, free salivary cardiovascular, then up to total serum cardiovascular, negative feedback mechanism cardiovascular. MC question, what is the primary of responsible synthesis cardiovascular? Condition primary cardiovascular which is coronary low cardiovascular level. Master summary test. ACTCA, adrenocorticotropic hormone test. adrenocorticotropic hormone test என்பது ஆன்டரோபிட்யூட்டரி கிளாண்டில் உற்பத்தியாகும் பாலிபெப்டிக் ஹார்மோன். HPSS ஹைபோதாலமஸ் பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ் செயல்படாக மதிப்பிடும். ஏசிடி முக்கிய பணிவந்து அட்ரினல் கார்டெக்ஸ் தூண்டு கார்டியோசோல் சுரக்கும். இந்த டெஸ்ட் மூலம் அடிஷன் டிசீஸ், Cushing syndrome, adrenal insufficiency, pituitary disorder. Principle, Chandibet immunoassay, ACTC test பொதுவாக CLIA per ECLIA மெத்தடில் யூஸ் பண்ணப்படும். 2 மோனோக்ளோனல் ஆன்டிபாடிக் ACTC மோனோக்குள் 2 வேறு இடங்களில் பயண்ட் சாண்ட்விச் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். உருவாக்க ஹை ஸ்டிமுலேஷன் சிக்னல் அனாலிசிஸ் மெஷர் செய்து சிக்னல் அதிகமாக இருந்தால் ஏசிடிசி அதிகமாக இருக்கும், சிக்னல் குறைவாக ஏசிடிஹெச் குறைவாக இருக்கும். சாண்டிவேஸ் அசை மோர் ஏசி ஸ்டிமுலேஷன் டெக் சிந்தசிஸ் ஏசிடி காஸ்ட்ரோபின் இன்ஜெக்ட் செய்யப்படும். இதன் மூலம் அட்ரினல் கிளாண்ட் சரியாக வேலை செய்கிறதா என்பது அறிய கார்டிகோசோல் லெவல் அளவிடப்படும். கார்டியோசோல் அதிகரித்தால் அட்ரினல் ஃபங்க்ஷன் நார்மல், அதிகரிக்கவில்லை என்றால் அட்ரினல் இன்சஃபிஷியன்சியாக இருக்கலாம். மெத்தடாலஜி, adrenal gland, adrenal medulla, adrenal cortex, structure of adrenal tropic hormones. Adrenal tropic hormone stimulation test. ACTFS of adrenal gland and adrenal cortex. ACT stimulated. Adrenal cortex produces cortisol, aldosterone, progesterone, estrogen. Cortisol overproduced in calcium underproduced adrenal. High HT cortisol
decent usage of carbohydrate low and low. Methodology பேச்சிலின் மெஷர்மென்ட் பிளட் சாம்பிள் எடுத்து ஆட்டோமேட்டட் இம்யூனோஅசே சிஸ்டம் மூலம் ஏசிடி லெவலை அளவிடப்படும். டைனமிக் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் 250 mg சிந்தட்டிக் ஏசிடி ஃபிஃப்த் அல்லது ஐஎம் வழியாக செலுத்துவார்கள். பின்னர் கார்டியோசோல் லெவல் பேச்சிலின் 30 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் நேரங்கள் அளவிடப்படும். அட்டர்னல் கிளாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சாம்பிள் ரிக்வயர்மெண்ட் 80 பிளாஸ்மா ரெஃபரன்ஸ் ஏசிட் சீரம் மிகவும் அன்ஸ்டேபிள் ஆக இருக்கிறது. பிளாஸ்மா பயன்படுத்தப்படும். ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கிளீல்டு டபுள் சாம்பிள் சேர்க்கும். உடனே ஐஸ் வைக்க வேண்டும். இதை ரீஃப்ரிஜரேட்டர் சென்ட்ரிஃபியூகேஷன் செய்ய வேண்டும். -20 டிகிரி ஃப்ரிட்ஜில் இது ப்ராசஸ் செய்ய வேண்டும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் டைமிங் 12 லெவலில் காலை நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் காலை AM to 6 AM to 8 AM-க்குள் பிளட் சாம்பிள் எடுக்க வேண்டும். ஃபேக்ஷன் லெபார்டரி புரோட்டோகால் 6 ஹவர்ஸில் ஃபேக்ஷன் செய்யப்படும். லெபார்டரி இன்ஸ்ட்ருமெண்டில் பின்பற்ற மெடிசனை நோயால் பேஷண்ட் எடுத்துக்கொள்ளும் அனைத்து மருந்துகளும் டாக்டர் தெரிவிக்க வேண்டும். ஹைட்ரோகார்டியோசோல் ப்ரீ டெஸ்மோசின் எஸ்ட்ரோஜன் ஓரல் கான்ட்ராக்டிவிட்டி ஏசிடி மாற்றப்படும். தேவைப்பட்டால் டாக்டர் கன்சல்ட் மற்றும் தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். ரீஜனல் இம்ப்ரூவ்மெண்ட் பயோடெனியல் லெட் ஏசிடிசிஹெச் ஆன்டிபாடிகள் ருத்துமினேஷம் லேபிள்டு ஏசிடிசி ஆன்டிபாடி சிந்தட்டிக் ஏசிடிசி கோச்சென்ட்ரோம்டோபின் டெட்ராசைக்ளின் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் கலபரேட்டர் குவாலிட்டி கண்ட்ரோல் மார்க்கெட் ஸ்டிமுலேஷன் கருவிகள் ஆட்டோமேட்டட் இம்யூனோ அசே அனாலிசிஸ் இவற்றையும் ப்ரொசீஜர் பேஷண்ட் ரெஸ்ட் பிளட் சாம்பிள் எடுப்பதற்கு முன் 30 மினிட்ஸ் அமைதியாக ஓய்வெடுக்க வேண்டும். நோய் சிகிச்சை செய்யக்கூடாது. பேச்சிலின் சாம்பிள் வீனஸ் கேத்தடர் பொருத்தப்படும். பேச்சிலின் ஏசிடிசி மற்றும் கார்டியோசோல் சாம்பிள் எடுத்து ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் தேவைப்பட்டால் சிந்தசிஸ் ஏசிடி கார்டியோசின்ட்ரோமில் இன்ஜெக்ஷன் செய்யப்படும். போஸ்ட் ஸ்டிமுலேஷன் சாம்பிள் 30 மினிட்ஸ் கார்டியோ சாம்பிள் 60 மினிட்ஸ் கார்டியோ சாம்பிள் ப்ரொஜெக்ஷன் பிளாஸ்மா பிரித்து உடனே ஃப்ரிட்ஜில் செய்து அசஸ் செய்ய வேண்டும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் பிளாஸ்மா ஏசிட் மார்னிங் 10 to 16 pg/ml. ஆஃப்டர்நூன் பொதுவாக லெசர் தென் 20 pg/ml. Active stimulation test cortisol based on 6 to 60 minutes after ACT 8 to 20 per TL value அதற்கு முன் நார்மல் அட்டர்னல் ஃபங்க்ஷன். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் புற்றுநோய் அட்டர்னல் அல்லது ஹைபோதாலமஸ் உள்ளதா என்பதை கண்டறியவும். அட்டர்னல் கிரியாசிஸ் உறுதிப்படுத்தவும். கார்னிக் அட்டர்னல் சின்சர்வேஷன் பயன்படுத்தவும். எஸ்எஸ்சி கார்டியல் ப்ரொடக்ஷன் மதிப்பிடவும் பயன்படுது. கேட்ச் ஆஃப் இன்க்ரீசஸ் அட்டர்னல் டிஜிட் பிரைமரி அட்டர்னல் இன்ஃபெக்ஷன் சர்வரி எக்டோபிக் ஏசிட் கிரேட் ஆஃப் டூமர் கன்சென்டனல் அட்டர்னல் ஹைபர்பிளாசியா டிக்ரீஸ் வேல்யூ ஆஃப் அட்டர்னல் stimulation hormone secondary tertiary adrenal infection புற்றுநோய் அட்டர்னல் டூமர் எடினோமியா கார்சினோமியா கார்டியோசெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. லாங் டைமக் ஸ்டீராய்டு கார்டியோஸ்கோபிக் தெரபி interferon limitation டூலோசன் ஏசிடிஹெச் அதிகமாகவும் மாலை குறைவாகவும் தவறான நேரத்தில் சாம்பிள் எடுத்தால் லோ ரிசல்ட் வரலாம். மெடிகேஷன் ஸ்டீராய்டு ஓரல் கான்ட்ராக்டிவிட்டி பில்ஸ் எஸ்ட்ரோஜன் மெடிசன் சிஎஸ்யு சாம்பிள் ஸ்டெபிலிட்டி ஏசி அன்ஸ்டேபிள் ஹார்மோன் சாம்பிள் உடனே ஐஸில் வைக்கவும் அல்லது பிளாஸ்மா பிரிக்கப்படாமல் ஏசிடி லோவாக காட்டப்படும். பிசிக்கல் அல்லது எமர்ஜென்சி ஸ்ட்ரெச் காரணமாக ஏசிடிசி தற்காலிகமாக அதிகரிக்கலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் தினமும் 2 லெவல் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் நார்மல் அப்நார்மல் கண்ட்ரோல் ரன் செய்ய வேண்டும். வெட்டரன் கார்டு எடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல் வேலிடேட் செய்ய வேண்டும். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரோஃபிஷியன்சி டெஸ்டிங் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசஸ்மெண்ட்டை கலந்து கொள்ள வேண்டும். ஒரு கேப் கலெக்ஷன் ஆஃப் அமெரிக்கன் பேத்தாலஜிகள் Viva question. MG question. Reference.
Summary. DHEA dihydroepiandrosterone and sulfatase. THEA என்பது ஒரு ஆண்ட்ரோஜன் ஸ்டெராய்டு ஹார்மோன். இது முக்கியமான ஒரு அட்ரினல் கிளாண்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது பிளட்டில் அதிக அளவு காணப்படும் ஆண்ட்ரோஜன். TCEA மூலம் அட்ரினல் கிளாண்ட் ஃபங்க்ஷன், அட்ரினல் டியூமர், PCOS, ஹைப்பர் இன்ஹிபிஷன், இயர்லி புபர்ட்டி போன்ற ஹார்மோன்களை மதிப்பிடலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், TCEA சல்ஃபேட் குரூப் இருப்பதால் இது மிகவும் ஸ்டேபிள். THEA விட இது ஆல்ஃப் லைஃப் அதிகம். நாள் முழுவதும் அதிக மாற்றம் இல்லாமல் இருக்கும். இது எஸ்ட்ரோஜன் உருவாக்கும் ப்ரீசூஸ்வேரை ஹார்மோனை செயல்படுகிறது. பிரின்சிபிள் கம்பேட்டிவ் இம்யூனோஅசே. இந்த டெஸ்ட் பொதுவாக கம்பேட்டிவ் அசே மூலம் கெமிலுமினேஷன் மூலம் யூஸ் பண்ணப்படும். ப்ராஜெக்ட் சாம்பிள் உள்ள TCA மற்றும் லேபிள்டு THES இரண்டும் ஆன்டி THES சல்ஃபேட் ஆன்டிபாடிக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். அதிக THC இருந்தால் லேபிள்டு THC குறைவாக பைண்ட் ஆகும். இதனால் லைட் சிக்னல் குறைவு. ரிலேஷன்ஷிப்: மோர் THC லெஸ் சிக்னல், லெஸ் THES மோர் சிக்னல். Methodology: primary method, CMIA and ELS எம்சம் லிங்க்டு அசைன்மெண்ட். ரொட்டீன் லேபரட்டரி டெஸ்டிங் அதிகம் பயன்படுத்தப்படும். அட்வான்டேஜ் கன்ஃபர்மேட்டரி மெத்தட், LC-MS per MS liquid chromatography, 10 mass chromatography. Specific sensitivity method, low concentration ஹார்மோன் துல்லியமாக கண்டறியப்படும். சாம்பிள் ரிக்குமெண்ட் சீரம் லித்தியம் ஹைபிரிட் பிளாஸ்மா கலெக்ஷன் 3.5 ml வீனஸ் பிளேட் டூப் ரெட் டாப் டூப் SST ஜெல் பேரியர் டூப். ஸ்டோரேஜ் ஸ்டெபிலிட்டி கலெக்ஷன் பிறகு அவர் சீரம் செப்பரேட் செய்யப்படும். ஸ்டோர் ரூம் டெம்பரேச்சர் per 14 days. refrigerator 8 to 12 days. Frozen 12 months வரை. பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபாஸ்டிங் பொதுவாக ஃபாஸ்டிங் தேவையில்லை. ஆனால் பேஷண்ட் வேல்விய மார்னிங் சாம்பிள் எடுக்கலாம். மெடிகேஷன் சப்ளிமெண்ட் டாக்டர் THC சப்ளிமெண்ட் டேப்லெட் ஆண்ட்ரோஜன் கார்டியோஸ்டெராய்டு ஓரல் கான்ட்ராக்டிவ். பயோட்டின் high dose of biotin greater than 5 mg per day எடுத்தால் சாம்பிள் கலெக்ஷனுக்கு முன் 72 hours நிறுத்த வேண்டும். இல்லையானால் ஃபிளாஷ் ரிசல்ட் வரலாம், தவறான ரிசல்ட் வரலாம். Agent and consumption procedure, anti-THC specific antibody இது கண்டறிய பயன்படும். S conjugated of detect உதவும். கலபரேட்டர் ரிசல்ட் கால்குலேஷன் பயன்படும். சப்டன்ஸ் ட்ரிக்கர் சொல்யூஷன் உதாரணத்துக்கு அக்ரிப்டூமியம் CLU மெத்தட். இன்ட்ரூமிகேஷன் கருவி சிக்மேஷன் ப்ரொசீஜர் பிளட் சாம்பிள் சென்ட்ரிபியூஷன் செய்து சீரம் பிரிக்கப்படுகிறது. சீரம் அனாலிசிற்கு வேண்டிய சேர்க்கப்படும். THEA பேஷண்ட் சாம்பிள் லேபிள்டு THC இரண்டும் ஆன்டிபாடி பைண்டிங் சைடு போட்டுவிடும். அன்பவுண்டட் சப்டன்ஸ் வாஷ் செய்து நீக்கப்படும். அனாலிசிஸ் illumination அப்சர்வேஷன் சிக்னல் மெஷர் செய்து ரிசல்ட் ஸ்டோரேஜ் கலபரேட்டர் குரூ மூலம் ஆட்டோமேட்டிக்கல் கால்குலேட் செய்யப்படும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் THCEL என்பது ஏஜ் செக்ஸை பொறுத்து மாறும். பொதுவாக 30 years பிறகு கிராஜுவலி குறையும். அடல்ட் மேல் 18.5 16 மைக்ரோமீன் DL. அடல்ட் ஸ்டேஜ் 18 to 39 years. 40 to 49, 50 plus 50 to 70 mg. Clinical signification, androgen HSH diagnosis ஆண் ஹார்மோன்ஸ் அதிகரிக்கும்.
பெண்களின் அதிக முடிய வளர்ச்சி செல்வத்தின் மென்சுரல் சிச்சுவேஷன் அதிக ஆண்ட்ரோஜன் ஸ்டோரேஜ் அட்ரினல் கிளாண்ட் அல்லது வேறு இடமாக கண்டறியலாம். அட்ரினல் டியூமர் டிடெக்ஷன் மிகவும் அதிகமாக TH லெவல் 1600-700 mg/dl ஆண்ட்ரோகார்டியல் கார்சினோமா அது அட்ரினல் இன்ஃபெக்ஷன் குறைந்த TCH அடிஷன் டிசீஸ் ஹைபோபிட்டுரேஷன் கண்டறியப்படும். பிடிடாக்டன் எண்டோக்ரினாலஜிக்கல் ப்ரீமெண்ட் அட்ரினல் இயர்லி கான்சென்ட்லி அட்ரினல் ஹைப்பர்கிளைசமியா கண்டறிய உதவும். THCA blood test range high 600, normal age dependent, low 25. Adrenal gland THCA synthesis release THCA concentration, low THC concentration. Immunomodulation, lipid metabolism, oxidative vascular remodeling, glucose metabolism. Lower risk of adverse CV outcome, LVAT implementation, CV mortality, high transplantation, high risk of TVS outcome. Cash and decrease and increase value, PHO decrease or polycystic ovary syndrome, congenital adrenal hyperplasia, Casimir syndrome, adrenal scleroderma, adrenal scleroderma, pre-mature adrenal CAD, yearly androgen activity குழந்தைக்கு, decrease in adrenal insufficiency, hyperpituitarianism, natural agonism. மெடியேஷன் காரணம் குறையலாம். கார்டியோஸ்டீராய்டு, ஸ்டேட்டனியன், ஓரல் கான்ட்ராசெப்டிவ். இன்டர்ஃபெரான் லிமிடேஷன், பிளட் பயோட்டின் இன்டர்ஃபெரன்ஸ், ஹை டோஸ் பயோட்டின் ஹார்மோன் இம்யூனோ அசை இன்டர்ஃபெரன்ஸ் ஏற்படுத்தும். தவறாக இருந்தால் சரியாக லோ ஃபிளாஜிக் ரிசல்ட் வரலாம். ஹியூமோலைசிஸ் லிபிமியா, அதிகம் ஹியூமோலைசிஸ் சாம்பிள், லிபிமியா அதிக கொழுப்பு உள்ள சாம்பிள், அசைய ரிசல்ட் பாதிக்கலாம். ட்ரக் இன்டர்ஃபெரன்ஸ் குறையும். இன்சுலின் டேப்லெட், எஸ்ட்ரோஜன் டேப்லெட், THC அறிவிக்கும் மருந்துகள், நுக்டோடின், மெட்டாஃபார்மின், டனாஸ்ட்ரோல். ஏஜ் வேரியேஷன், பெப்டிட் அடல்ட் ஹெரிடிக் ஏஜ் குரூப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஏஜ் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் இன்டர்வல் பயன்படுத்தப்படும். சல்பனேஷன் அண்ட் டீசல்பனேஷன் ஆஃப் THCA. THCA, THCS, sulfonation and THCA. More than dependent lack of THCA, function of brain and preventive. Quality control requirement. Internal quality control laboratory தினமும் ஒவ்வொரு ஷிப்டிலும் மாறுபடும். நார்மல் கண்ட்ரோல், அப்நார்மல், ஹை கண்ட்ரோல் டு குவாலிட்டி கண்ட்ரோல் ரன் செய்யப்படும். ரிசல்ட் லிவல்ஜெனிக் சார்ட் லிமிட்டுக்குள் இருக்க வேண்டும். இதனால் அசை அக்யூட் அண்ட் ப்ரீசெஷன் உறுதி செய்யப்படும். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல், எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசைன்மெண்ட், எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அண்ட் PTA ப்ரோக்ராம் பங்கேற்க வேண்டும். லெபார்டரி ரிசல்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். கேஸ்டட் 25 சிம்டம், அதிகமாக முடி வளர்ச்சி, அமினோ கிரியாசிஸ், மதவிடாய் இல்லாமை, குரல் நலமாக மாறுதல், டிபெண்டிங் வாயு. லெபார்டரி ரிசல்ட். இன்டர்பிரேஷன், அதிக TCA லெவல் என்பது அட்ரினல் ஆண்ட்ரோஜன் ஐ குறிக்கிறது. குறிப்பாக ஆண்ட்ரோஜன் செக்ரேட்டட் அட்ரினல் கார்சினோமா. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், அட்ரினல் கிளாண்ட் CD ஸ்கேன், MRI செய்யப்படும். இமேஜிங் அட்ரினல் டியூமர் செய்யப்படுகிறது. MC question, which of organ primarily responsible for the production of THCA, which of the following continuation are associated of low level of THCA, which of common under encountered with THCA amino acid, high dose of biotin. Viva question, Viva clinical THCA over conjugated THCA testing, most common cause of level
women at reproducing age, referential literature, maternal vessel summary. Growth hormone, growth hormone or somatotropin என்பது ஒரு பெப்டிட் ஹார்மோன். இது ஆண்டரி பிட்யூட்டரி கிளாண்டில் உள்ள ஒரு சொமட்டோட்ரோப் செல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஃபங்க்ஷன் உடல் வளர்ச்சி, லீனர் growth கட்டுப்படுத்தும், லிவரை தூண்டி IGF-1 இன்சுலின் லைக் growth ஃபேக்டரை உற்பத்தி செய்கிறது, மெட்டாபாலிசம் ஒழுங்குபடுத்தும். கிளினிக் பிரின்சிபல் ஸ்லீப் அண்ட் எக்ஸசைஸ் அதிகரிக்கும். ஹார்மோன் செக்ரேஷன், ஹார்மோனல் கண்ட்ரோல், ஹைபோதாலமஸ், growth ஹார்மோன் ரிலீஸ் அதிகரிக்கும். சொமட்டோட்ரைனின் growth ஹார்மோன் ரிலீஸ் குறையும். IGF-1 ஃபீட்பேக் மூலம் சிஹெச் கண்ட்ரோல் செய்யப்படும். ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் growth ஹார்மோன், பிட்யூட்டரி கிளாண்டு growth ஹார்மோன் ரிலீஸ் செய்யுமா என்பது பார்க்கும். ப்ரோவோகேட்டிவ் ஏஜென்ட் பயன்படுத்தப்படும். இன்சுலின் இன்ஜெக்ஷன், குளுக்கோகான், ஆர்கினின், மைக்ரோ நிரன் டேப்லெட்டாக பயன்படுத்தப்படும். சிஹெச் சர்க்குலேஷன், அக்ரோமெட்ரி டயக்னோசிஸ் பயன்படும். ப்ரொசீஜர், பேஷண்ட் குளுக்கோஸ் லோட் கொடுக்கப்படும். நார்மல் பேஷண்ட் ஹை குளுக்கோஸ் அண்ட் சீப் செப்பரேஷன். அக்ரோமெட்ரி சிஹெச் செப்பரேஷன் ஆகாது. இது பிட்யூட்டரிகளான எடுமனோமா கொடுக்கிறது. growth hormone, secretion, hypothalamus secretes growth hormones, organs, somatostatin pituitary gland, reaction with growth hormone liver to IGF-1, insulin secretion, bone and muscle contraction. Growth hormone, insulin 1 like growth factor, growth hormone releasing hormone. Or growth hormone test purpose projected result. pH, brain, heart, blood vessels, testicles, intestine, kidney, muscles, bone, liver. Signal root of peripheral nerve. Growth hormone deficiency in children. Incomplete like growth of hormone can part of genetic condition, but most time cases remain unknown. Methodology. C. growth ஹார்மோன் அளவை கண்டறிய முக்கியமான ICMA இம்யூனோகம்யூனிகேஷன் அசே, சாண்ட்விச் இம்யூனோ அசே பயன்படுத்தப்படும். பிரின்சிபல், பேஷண்ட் சாம்பிள் உள்ள growth ஹார்மோன் கேப்டர் ஆன்டிபாடி, டிடெக்ஷன் ஆன்டிபாடி இரண்டும் பைண்ட் ஆகும். செமிலூமினேஷன் சிக்னல் மூலம் growth ஹார்மோன் கான்சன்ட்ரேஷன் அளவிடப்படும். சாம்பிள் ரிக்ரூட்மெண்ட், சீரம், பிளாஸ்மா கலெக்ஷன் டியூப், ரெட் டாப் டியூப், கிரீன் டாப் டியூப், ஹைப்பர்ஜெனிக் பிளாஸ்மா ஸ்டோரேஜ், சீரம் செல்லிலிருந்து பிரித்து ரீஃப்ரிஜினேஷன் செய்யப்படும். டிலே இருந்தால் ஃப்ரிட்ஜ் செய்யப்படும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன், பிளட் கலெக்ஷனுக்கு முன் ஓவர் நைட் 10 to hours தேவை. சில்ட்ரன் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட், குழந்தைகள் சில நேரங்களில் எஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான் போன்ற ஸ்டீராய்டு கொடுக்கலாம். லோ ஹை ப்ரெஃபரன்ஸில் தவிர்க்கவும். பயோட்டின் இன்டர்ஃபரன்ஸ், விட்டமின் B12 டேப்லெட் சப்ளிமெண்ட், டெஸ்டுக்கு முன் 12 to 24 hours அவாய்ட் செய்ய வேண்டும். இல்லைன்னா இம்யூனோ அசே ரிசல்ட் பாதிக்கலாம். ரெஸ்ட் பிஃபோர் தி சாம்பிள், பேசிலின் பிளட் சாம்பிள் எடுப்பதற்கு முன் 30 minutes அமைதியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டும். ரீஜனல் reagent instrumentation, anti growth hormone antibody, growth hormone கண்டறிய பயன்படும் ஹியூமலைஸ் மார்க்கர் லேபிள் செய்யப்படும். கலபரேட்டட் சிஹெச் கான்சன்ட்ரேஷன் கணக்கிட எடுத்துக்கொள்ளப்படும். பஃபர் அசை ரியாக்ஷனுக்கு உதவும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கருவி, ரோகஸ் எலக்ட்ரோலிக் சிஹெச், காபஸ் இம்யூனோ சிஸ்டம் பயன்படுத்தப்படும். பேக்மேன் கொலண்டர் அசை யூஸ் பண்ணப்படும். ப்ரொஜெக்டர்,
4th லைன் பேஷண்ட் இன்டர் ஃபோர்த் லைன் அமைக்கப்பட்டு பேஜிலன் சாம்பிள் ஃபாக்சின் பிளட் முதலில் எடுக்கப்பட்டு டியூம்லெசன் ஏஜென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஹெச் ரிலீஸ் உண்டு மருந்தும் இன்சுலின் குளுக்கோகன் ஃபோர்த்து மல்டிபிள் பிளட் சாம்பிள் குறிப்பிட்ட இடைவெளியில் 30 60 19 120 மினிட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் growth ஹார்மோன் அதிகரித்தால் நார்மல் பெட்ரோல் ரெஸ்பான்ஸ் பிளாசா growth ஹார்மோன் அதிகரிக்கவில்லை என்றால் growth ஹார்மோன் டிஃபிஷியன்சி suppression and touch of reference range of purpose சிஹெச் அதிகமாக உள்ளதால் கண்டறிய அக்குரிமேஷன் டயக்னோசிஸ் ப்ரொசீஜர் பேச்சுலன் வேக்சின் சாம்பிள் மார்னிங் 6 to 8 பிளட் சாம்பிள் எடுத்து குளுக்கோஸ் பிளட் லோட் பேஷண்ட் 75 குளுக்கோஸ் சொல்யூஷன் 5 மினிட்ஸ் கொடுக்கப்படும் பிளட் சாம்பிள் 30 16 17 120 மினிட்ஸ் நார்மல் பேஷண்ட் குளுக்கோஸ் அதிகரிப்பு சிஹெச் சர்ப்ரைஸ் ஆகும் அக்குரிமேலியர்களை சிஹெச் சர்ப்ரைஸில் ஆகாமல் இருந்தால் அதிகமாக இருக்கும் என்று அர்த்தம். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ரவுண்டம் சிஹெச் பல்ஸ் செக்ரேஷன் காரணமாக வேல்வு மாறுபடும். பொதுவாக கிரேட்டர் தென் 5 ng/ml சில நேரங்களில் 24 ng/ml வரை இருக்கலாம். சிஹெச் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் டிஃபிஷியன்சி நார்மல் ரெஸ்பான்ஸ் சிஹெச் பொதுவாக greater than 10 ng/ml சில அசையில் greater than 6.8 ng/ml low response growth hormone deficiency CH separation test normal responsible glucose கொடுத்த பிறகு growth hormone lesser than 2 ng/liter குறைவாக இருக்கும் failure separation accumulate குறிக்கலாம் IC1 measurement growth hormone evaluation ICF1 கூட பார்க்கப்படுகிறது ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ஏஜ் ஸ்டேஜ் அடிப்படையில் மாறும் கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆஃப் சிகிச்சை அதிகரிப்பு குழந்தைகள் புற்றுருட்டுகளால் அதிகமான வளர்ச்சி ஏற்படும் அடல் அக்ரமிக்கலி கைகால் எலும்புகள் பெரிதாகும் பொதுவாக கால் புற்றுநோய் எடினோமா ஏற்படுகிறது டூமர் டிகிரீஸ் ஆஃப் growth hormone குழந்தைகளின் growth hormone deficiency ஷார்ட் டெட்ரோமென் ஏற்படலாம் அடல்ட் மசில்ஸ் மாஸ் குறைவு லிப்பிட் மெட்டபாலிசம் மாறுபடும் கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ் டிகிரீஸ் இன்க்ரீஸான பெட்ரோல் சொமட்டோட்ராப் எண்டோனிமியா growth hormone உற்பத்தி செய்யும் பெட்ரோல் டூமர் எக்டோபிக் growth hormone resistance hormone growth hormone production pancreatic tumor lung tumors multiple endocrine neoplastic type 1 decrease of hypopituitaria pituitary gland செயலிழப்பு hypothalamic dysfunction of structural brain tumor radiation therapy respective in genetic mutation interference limitation biotin interference high dose of biotin vitamin C immunoassay result பாதிக்கலாம் high plus high result low result வரலாம் ப்ரீவேஷன் என்பது அக்ரோமிக்கல் ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தப்படும் சில சிஹெச் கிராக் ரியாக்ட் ஆகலாம் தவறான சிஹெச் வல்வை காட்டலாம் ஆப்ஜெக்டிவ் எஃபெக்ட் ஆப்ஜெக்டிவ் உள்ளவர்கள் சிஹெச் ஸ்டிமுலேஷன் ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்கலாம் அதனால் டயக்னோசிக்கு பிஎம்ஐ அட்ஜெக்ட் கட் ஆஃப் வல்வு தேவைப்படலாம் சிஹெச் பல்ஸ் சென்சிட்டிவிட்டி growth hormone செக்ரேஷன் தொடர்ந்து ஒரே அளவில் இருக்காது ஸ்லீப் எக்ஸசைஸ் போன்ற காரணங்களால் மாறும் அதனால் சிக்னல் ரவுண்டம் growth hormone மெஷர்மெண்ட் டயக்னோசிஸ் நம்பகமானதாக அல்ல குவாலிட்டி control and capture internal quality control laboratory மல்டி லெவல் கண்ட்ரோல் செய்யப்படும் லோ கண்ட்ரோல் மீடியம் கண்ட்ரோல் ஹை கண்ட்ரோல் அக்யூரசி சரியான முடிவு ப்ரீவியஸ் மூலம் செய்தாலும் ஒரே மாதிரியான முடிவு கிடைக்கும் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் லேபார்டரிகள் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசைன்மெண்ட் ப்ரோசஸிங் டெஸ்டிங் பிபிடி ப்ரோக்ராமில் கலாபரேட்டர் மற்றும் ரிசல்ட் குவாலிட்டியாக அவைலபிலிட்டி செய்யப்படும் கேப்சர்டு 8 வயது சிறுவன் சிம்டம்ஸ் 60 ஷார்ட் ஸ்டேட்டஸ் குறைவு குரோத் வெலாசிட்டி ஏஜுக்கு தேர்ட்
percentage of கீழே laboratory funding random TH 1.0 mg per ml diagnosis செய்யப்பட போறாது. Further test insulin tolerance test ITT performed insulin கொடுத்து பிளட் குளுக்கோஸ் குறைந்த டெஸ்ட் வேலிட் பண்ணப்படும். பிஹெச் ரெஸ்பான்ஸ் பிஹெச் எம்ஜி 3 mg per ml மற்றும் இன்டர்பிரேஷன் விளக்கம் சிஹெச் ஃபிளாஷ் சிஹெச் லெவல் போதுமானதாக அதிகரிக்கவில்லை, அது குரோத் ஹார்மோன் டிஃபிஷியன்சி உறுதி செய்யப்படும். ட்ரீட்மெண்ட் பொதுவாக ரீகமெண்டட் ஹியூமன் குரோத் ஆஃப் தெரபி ஈக்லி லோ மீடியம் ஹை கண்ட்ரோல். Your question and will random growth hormone level rarely usually gold standard supplementation takes acromegaly mediation of growth hormone monitor overall CH assess function. MUC question which are following stimulation for growth hormone secretion, failure to separate serum growth hormone less than 1 mg per ml after oral glucose administration of the primary transport protein and mediator of growth hormone growth promoting activity. Master laboratory test Excel sheet of summary. Insulin test. இன்சுலின் டெஸ்ட் என்பது பிளட் டெஸ்ட் ஆகும். இது பான்கிரஸ் பீட்டா செல் ஃபங்க்ஷன் மற்றும் இன்சுலின் லெவலை மதிப்பிட உதவும். கிளினிக்கல் யூஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டைப் 2 டயபெட்டிக் மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் ஹைபர்குலிமியா இன்சுலின் செக்ரட் டியூமர் இன்சுலின் கண்டறிய உதவும். இன்சுலின் ஹார்மோன் இன்சுலின் என்பது அனாபலிக் பெப்டிட் ஹார்மோன். இது பான்கிரஸில் உள்ள பீட்டா செல் ஐலட் பான்கிரஸின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஃபங்க்ஷன் பிளட் குளுக்கோஸை குறைக்க உதவுகிறது. குளுக்கோஸை செல்குள் லிவர் ஃபேட் ஸ்கெலிட்டல் மசிலை கொண்டு செல்கிறது. கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் மெட்டாபாலிசம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இம்யூனோ அசை மெத்தட் இன்சுலின் டெஸ்ட் பொதுவாக இம்யூனோ அசை அடிப்படையில் செயல்படும். பேஷண்ட் கேம்பில் உள்ள இன்சுலின் இன்சுலின் ஆன்டிபாடிக்கு பைண்ட் ஆகும். பவுண்ட் இன்சுலின் அளவு இன்சுலின் மார்க்கர் லூமினேஷன் மார்க்கர் மூலம் அளவிடப்படும். ரிசல்ட் சிக்னல் அளவு அதிக இன்சுலின் சிக்னல் குறைந்த சிக்னல் கொண்டு அளவிடப்படுகிறது. இன்சுலின் டெஸ்ட் mg per liter நார்மல் 100 mg per liter pre-diabetic 125. மெத்தடாலஜி இது இன்சுலின் அளவை கண்டறிய முக்கியம் இம்யூனோ அசெஸ்மெண்ட்டை பயன்படுத்தப்படும். என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பெண்ட் அசை பொதுவாக இந்த மெத்தடை பயன்படுத்தப்படும். டிடெக்ட் கலோரிமெட்ரிக் நிறமாற்றம் போலோரிமெட்ரிக் நிறமாற்றம். ஹீமோலுமினேஷன் அண்ட் அமினோ அசை ஹை சென்சிட்டிவிட்டி கொண்ட ஆட்டோமேட்டட் மெத்தட். மாடர்ன் லெபார்டரி அதிகம் பயன்படுத்தப்படும். ரேடியோ இம்யூனோ அசை ட்ரைட்டனல் மெத்தட் ரேடியோ ஆக்டிவ் லேபிள் பயன்படுத்தி இன்சுலின் அளவிடப்படும். சாம்பிள் ரெக்யர்மெண்ட் சீரம் பிளாஸ்மா ஹைபிரிட் பிளாஸ்மா TA பிளாஸ்மா வால்யூம் பொதுவாக 1 ml சீரம் தேவை. டியூப் டைப் எல்லோ சீரம் செப்பரேட்டர் டியூப் ரெட் பிளைன் ரெட் டாப் டியூப். ஸ்டெபிலிட்டி ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் பிறகு சென்ட்ரிஃபியூகேஷன் 2 ஹவர்ஸ்க்குள் அலிகுவேட் செய்யப்படும். ஸ்டோரேஜ் ரீஃப்ரிஜரேஷன் 2.8 டிகிரி 7 days வரை ஸ்டேபிளாக இருக்கும். ஃப்ரோசன் -20 டிகிரி 60 days வரை ஸ்டேபிளாக இருக்கும். Insulin resistance and pre-diabetics different. Primary uses blood sugar normal, blood level insulin level high detecting. Symptoms usually silent. Symptoms often silent. Receptively highly receptively receptively with lifestyle. Insulin
sensitivity, how to the work. Good insulin sensitivity, low insulin sensitivity. Insulin resistance, too much of blood sugar. Patient preparation, fasting blood டெஸ்ட்டுக்கு முன்னும் 8 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் தேவை. தண்ணீர் மட்டும் குடிக்கலாம். எக்ஸசைஸ் ரெஸ்ட்ரிகேஷன், உடற்பயிற்சி கட்டுப்பாடுகள். டெஸ்ட்டுக்கு முன் அதிகம் எக்ஸசைஸ் செய்து தவிர்க்க வேண்டும். இன்சுலின் லெவலை மாற்றலாம். மெடிகேஷன், பேஷண்ட் தெரிவிக்கும் ஸ்டீராய்டு, இன்சுலின் தெரபி, குளுக்கோஸ் லெவல் மாற்றும் மருந்துகள். டெஸ்ட் ரிசல்ட் பாதிக்கலாம். பயோட்டின் இன்டர்ஃபரன்ஸ், விட்டமின் 7 பயோட்டிக் சப்ளிமெண்ட். டெஸ்ட்டுக்கு முன் 12 ஹவர்ஸ் வாட்ச் செய்ய வேண்டும். ரீசன்ஸ், இம்யூனோ அசே ரிசல்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படலாம். ரீஏஜென்ட் அண்ட் இன்டர்மிடியேஷன், ஆன்டி இன்சுலின் ஆன்டிபாடிக்கு இன்சுலினை பைண்ட் செய்ய எம்சன் செமிலுமினேசன்ட் கன்ஜுகேட்டட் டிடக்ஷன் சிக்னல் உருவாக்கும். செப்ட்ராஜ் ரியாக்ஷனுக்கு உதவும். கலபரேட்டர் ஸ்டாண்டர்ட் இன்சுலின் கான்சன்ட்ரேஷன் கணக்கிட பயன்படும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆட்டோமேட்டட் இம்யூனோ அசே அனலைசர், அப்சர்விங் ஆர்கிடெக்ட், ப்ரோகஸ் கோபஸ், பேக்மேன் கொலோடர். Pituitary retinal rarely diagnosed diabetic. Insulin responsive pattern 2-4 hyperinsulin diabetic people are diabetic paired. Insulin main functions: producer, blood centrifugation, வெனிபஞ்சர் மூலம் பிளட் சாம்பிள் எடுக்கப்படும். சரியான கலெக்ஷன் டியூப் பயன்படுத்தப்படும். சாம்பிள் ப்ரொடியூஷன், சீரம் டெஸ்ட் என்றால் பிளட் கிளாட்டாக ஏற்படுத்தி பின்னர் சென்ட்ரிபியூகேஷன் செய்து சீரம் பிளாஸ்மா பிரிக்கப்படும். அனாலிசிஸ், சாம்பிள் ஆட்டோமேட்டட் இம்யூனோ அசே அனாலிசர் லோட் செய்யப்படும். டிடக்ஷன், அனாலிசர் சாம்பிள் ரெசிஸ்டன்ட் மிக்ஸ் செய்து வேக்சின் டேப் செய்து ஆப்டிகல் டென்சிட்டியை இலுமினேஷன் சிக்னல் மெஷர் செய்யப்படுகிறது. ரிசல்ட் கால்குலேஷன், ஸ்டோரேஜ் கலாபரேட்டர் மூலம் இன்சுலின் கான்சன்ட்ரேஷன் கணக்கிடப்படும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச், fasting insulin 2 to 25 microgram level for 14 to 174 pmol per liter. And சில மெட்டாபாலிக் ஹெல்த் எவல்யூஷன் ரேஞ்சில் கணக்கிடப்படும். ஆஃப்டர் குளுக்கோஸ் சேலஞ்ச் 3 to 230 ultimate clinical signification, increase ஆனால் insulin resistant metabolic syndrome, 2 type of early stage Kessinger syndrome, insulinemia, pancreatic insulin secreting tumor, decrease ஆனால் type 1 diabetic advantage, 2 type diabetic beta cell function குறைதல் pancreatitis. கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வால்வு, உடல் எடை அதிகரிப்பு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படலாம். செடண்டரி லைஃப் ஸ்டைல், உடற்பயிற்சி குறைவு, ஹை ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், சக்கரைன் ரிஃபைன்டு உணவு, PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், அகினோடோனிக்ரியா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு அறிகுறி. கார்டிகோஸ்டீராய்டு மெடிகேஷன், இன்சுலின் லெவல் அதிகரிக்கலாம். கேஸ் ஆஃப் டிக்ரீஸ் இன்சுலின் டயபெட்டிக் ஆட்டோமியூன் ரியாக்ஷன் காரணமாக பான்கிரியாஸ் பீட்டா செல் அழிக்கப்படும். இன்சுலின் ப்ரொடக்ஷன் குறையும். இன்டர்ஃபெரன் லிமிடேஷன், ஹீமோலைசிஸ் சாம்பிள் செல் உடையது. இன்டர்செல்லுலார் இன்சுலின் ரிலீஸ் ஆகும். ஃபிளாஷ் இன்சுலின் ரிசல்ட் வரலாம். ஆன்டி இன்சுலின் ஆன்டிபாடிக், இன்சுலின் தெரபி எடுக்கும் பேஷண்ட்டுகள் இன்சுலின் ஆன்டிபாடிக் உருவாக்கலாம். இது அசை பேண்டிங் ப்ராசஸை பாதிக்கும். தவறான ரிசல்ட்டை தரலாம். ஹைட்ரோபிளிக் ஆன்டிபாடிக், ஹை ஃபால்ஸ் ஹார்மோன்ஸ் லெவலை வரலாம். தேவையான பெப்டிக்லின் பிளாக்கின் டியூபை பயன்படுத்தப்படும்.
quality con- quality control, recruitment, control, aside control, ஒரு கட்டுப்பாடு மாதிரி லெபார்டரி மூலம் லோ கண்ட்ரோல், நார்மல் கண்ட்ரோல், ஹை கண்ட்ரோல், குவாலிட்டி மெட்டீரியல் ரன் செய்யப்படும். அக்யூரேட்டி சரியான முடிவு ரீசன் மீண்டும் செய்தால் ஒரே மாதிரி ரிசல்ட் வரும். கலபரேஷன் அளவு திருத்தம், மல்டி பாயிண்ட் கலபரேஷன் செய்யப்படும். மேனுஃபேக்சர் இன்ஸ்ட்ருமெண்ட் படி கலபரேஷன் செய்யப்படும். செய்யப்படும் நேரங்கள் ரீஜன் லோடு மாற்றும் போது இன்ஸ்ட்ருமெண்ட் ரிக்வயர்மெண்ட் ஆகும். பார்ட்டிசிபேஷன் வெளிப்புறம் லெபார்டரிகள், எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசைன்மெண்ட், ப்ரோ எஃபிஷியன்சி டெஸ்டிங், பிடி ப்ரோக்ராம் பங்கேற்க வேண்டும். இது டெஸ்ட் குவாலிட்டி ரிசல்ட் உறுதி செய்யப்படும். ஸ்டடிஸ் எக்ஸாம்பிள் 40 years old patient present in the catch 40 years old patient present with obstructive fatigue after meals and dark velvetly skin of patches of arambit acknowledged patient glucose normal 95 mg per liter. Interpatient level that insulin compensatory hyperglycemia indicated insulin resistance 7 to glucose remain normal. Lifestyle modification are highly recommended. Prevent the progression of two type. Question. Patient fasting before the insulin test. Most common methodology used in the clinical lab and measurement insulin. How does a hemolysis effect of insulin test result? MG question. Reference range. Master SLHD summary. C-peptide test. C-peptide கனட்டோடு 31 அமினோ ஆசிட் கொண்ட ஒரு பாலிபெப்டைடு ஹார்மோன் ஃப்ராக்மெண்ட் பான்கிரஸில் உள்ள ஐலட் ஆஃப் லாங்கர்கான் பீட்டா செல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இன்சுலின் ஃபார்மேஷன் இன்சுலின் உருவாகும் போது ப்ரோ இன்சுலின் இன்சுலின் பிளஸ் சி பெப்டைடு மியூக்குல் மாலிகுலர் கொண்டு வெளியிடப்படுகிறது. இம்பார்ட்டன் ஆஃப் சி பெப்டைடு இன்சுலின் லிவர் உள்ள விரைவாக அளிக்கப்படுகின்றது. சி பெப்டைடு பிளட் நீண்ட நேரம் இருக்கும். இதனால் உடலில் எண்டோஜீனியஸ் இன்சுலின் ப்ரொடக்ஷனை மார்க் பண்ண முடியும். கிளினிக்கல் யூஸ் சி பெப்டைடு டெஸ்ட், டயபெட்டிக் கிளாசிஃபிகேஷன், பீட்டா செல் ஃபங்க்ஷன் அசைன்மெண்ட், இன்சுலின் தெரப்பி அண்ட் பாடி இன்சுலினை ப்ரொடக்ட் வேறுபடுத்தப்படும். சி பெப்டைடு மெஷர்மெண்ட் செமிலூமினேசன்ட் இம்யூனோ அசை எலசாட் டெஸ்ட் முறையில் செய்யப்படுகிறது. பேஷண்ட் சாம்பிள் சி பெப்டைடு ஆன்டிபாடிக்கு பைண்ட் ஆகும். மற்றொன்று லேபிள்டு ஆன்டிபாடி சேர்க்கப்படும். ஆன்டிபாடி பிளஸ் சி பெப்டைடு பிளஸ் லேபிள்டு ஆன்டிபாடி சாண்டிவிச் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கும் சிக்னல் அளவிடப்படும். சிக்னல் அதிகமாக இருந்தால் சி பெப்டைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். சிக்னல் குறைவாக இருந்தால் சி பெப்டைடு கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்கும். C-peptide test used to estimate an amount of C-peptide, the starch protein produced by the pancreas present in the blood. Methodology: chemoluminescent micropractical immunoassay. ஒரு highly sensitive automatic immunoassay method. இதில் magnetic micropractical anti-C-peptide antibody coating செய்யப்படும். அலுமினியம் லேபிள்டு ஆன்டிபாடி கான்ஜுகேட் பயன்படுத்தப்படுகிறது. ப்ராசஸ் சி பெப்டைடு ஆன்டிபாடிக்கு பைண்ட் ஆகும் செமிலூமினேஸ் ரியாக்ஷன் மூலம் லைட் சிக்னல்
உருவாக்கி அந்த சிக்னல் மூலம் C-peptide கான்சன்ட்ரேஷன் கணக்கிடப்படும். Illustrated MChem linked immunosorbent assay antibody code microbial பயன்படுத்தப்படும். Secondary MChem labeled antibody chromic substances சேர்க்கப்படும். நிறம் மாற்றம் கலர் சேஞ்ச் ஏற்படும். இந்த கலர் சேஞ்சிலும் டென்சிட்டி ஆஃப் C-peptide அளவு கண்டறியப்படும். சாம்பிள் ரெக்வயர்மெண்ட் சீரம் பிளாஸ்மா ஹைப்ரிட் பிளாஸ்மா ETTA பிளாஸ்மா வால்யூம் 1.0 2.0 ml blood தேவை. Collection of tube dead top tube serum collection plasma separated by tube plasma sample. Patient preparation fasting baseline C-peptide testக்கு overnight fasting 8 to 12 hours தேவை. Diet அதிகம் கார்போஹைட்ரேட் உணவை தவிர்க்க வேண்டும். போஸ்ட் பிரெண்டுகள் மேல் ஸ்டிமுலேட்டட் C-peptide டெஸ்ட் என்றால் டாக்டரை கன்சல்ட் பண்ணும் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெடிசேஷன் சில மருந்துகள் C-peptide லெவலை பாதிக்கலாம். மருத்துவர் அறிவுறுத்தல் இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஹைப்போகிளைமிக் ட்ரக்கை தற்காலிகமாக நிறுத்தலாம். Reagent and instrumentation collaborated nowadays C-peptide concentration standard result calculator பயன்படுத்தப்படும். peptide antibody coded practical by C-peptide capture செய்யப்படும் பயன்படும். MChem அகர்முடியம் கான்ஃபிகரேட்டட் reduction சிக்னல் உருவாக்க உதவும். Instrumentation records Hobart Siemens Centaurum about architecture automatic immunoassay analysis. Procedure sample preparation blood sample centrifugation செய்து சீரம் ஆர் பிளாஸ்மா செல்லிலிருந்து பிரிக்கப்படும். Dilution sample analysis test well peptide செய்து incubation sample assay irrigen incubator செய்யப்படும். C-peptide specific antibody மைண்ட் ஆகும். வாட்சன் அன்பவுண்டட் சப்ஸ்டன்ஸ் மிக்க வாட்சன் செய்யப்படுகிறது. ரிடக்ஷன் ஆப்டிக்கல் இன்டென்சிட்டி கலர் சேஞ்ச் மெஷர் செய்யப்படும். CLIA ரிலேவ்டு லைட் யூனிட் RLU மெஷர் செய்யப்படுகிறது. ரிசல்ட் கால்குலேஷன் ஸ்டோர்டு கலபரேஷன் குரூவ் மூலம் C-peptide கான்சன்ட்ரேஷன் கணக்கிடப்படும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் NGML Pmol 2.5 கணக்கிடப்படுகிறது. பாசிட்டிவ் சீரம் C-peptide 0.5 to 2.0 NGML post glycogen stimulation 3.0 to 9.0 NGML peak higher. Clinical classification diabetic classification C-peptide low option region pancreas beta cell failure insulin production குறைவு. டயபெட்டிக் 2 C-peptide நார்மல் அல்லது ஹை லெவலாக இருக்கலாம். காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாடி அதிகமாக இன்சுலின் உருவாக்க முயற்சிக்கும். ஹைப்போகிளைமிமியா இன்வெஸ்டிகேஷன் உடலின் ஓம் இன்சுலின் அதிகம். ரீசன் இன்சுலினோமியா பான்கிரஸ் டியூமர் எஸ்ட்ரோஜன் எண்டோஜெனியஸ் இன்சுலின். லோ C-peptide இன்ஜெக்டட் இன்சுலின் எக்ஸோஜெனியஸ் இன்சுலின் பயன்படுத்தப்படும். ட்ரீட்மெண்ட் மானிட்டர் C-peptide மூலம் பான்கிரஸ் சர்ஜரி டியூமர் ரிமூவல் மூலம் B-cell ஃபங்க்ஷன் ரெக்கவரி செய்யப்படலாம். கேசஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் C-peptide அதிகரிப்பு insulin the type of diabetic insulin resistance insulinomia pancreas tumor Cushing's syndrome renal failure C-peptide clearance sulfonylurea medication decrease of C-peptide type 1 diabetic B-cell desaturation latent atom immunodiabetic adult
extensive pancreatomy, facilitates hypovolemia, secret insulin injection, cerebral liver disease. C-peptide test, interference and immunization. C-peptide test, clinical decision of guide, useful as C-peptide testing, differentiated to diagnosis insulinemia, evaluated with the resident beta cell function, a routine monitor unnecessary for C-peptide testing, routine monitoring for established TI, routine monitoring of stable T2 T1 on metformin, testing during the actual illness stress. C-peptide test for physiological and diagnosis. A picture liver pancreas islet pancreas islet of blood vessels. C-peptide insulin, pro-insulin to insulin C-peptide glucomolecular secretion. Beta cells and C-peptide connected to glucose C-peptide response. C-peptide test, um, interference and limitation, renal function, பெப்டிட் கிட்னி மூலம் கிளியர் செய்யப்படுகிறது. குரோனிக் கிட்னி டிசீஸ் இருந்தால் C-peptide வெளியேற்றம் குறையும். ஹை ஃபிளாஷ் ஹை C-peptide வேல்வு வரலாம். இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ், ஆர்பிசி உடையதல் காரணமாக அசை சிக்னல் பாதிக்கப்படலாம். லியூபீமியா, பிளட் செல் அதிகம் லிப்பிட் இருந்தால் ரிசல்ட் பாதிக்கலாம். சில ஆன்டிபாடிக் அசை ரியாக்ஷனை இன்டர்ஃபரன்ஸ் செய்து தவறான ரிசல்ட் தரலாம். டைமிங் லிமிடேஷன், ஹைப்பர்கலிமியா எமர்ஜென்சி பிறகு உடனடியாக டெஸ்ட் செய்தால் பீட்டா செல் ஃபங்க்ஷன் தற்காலிகமாக குறையலாம். C-peptide லெவல் குறையலாம். குவாலிட்டி கண்ட்ரோல், இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல், தினமும் கமர்ஷியல் குவாலிட்டி கண்ட்ரோல் ரன் செய்ய வேண்டும். பொதுவாக லோ கான்சன்ட்ரேஷன், நார்மல் கான்சன்ட்ரேஷன், ஹை கான்சன்ட்ரேஷன் லெவல் பயன்படுத்தப்படும். ப்ரீஃபிக்சேஷன் அக்யூரேஷன் உறுதி செய்யப்படுகிறது. எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசைன்மெண்ட், லேபரட்டரிகள் EQA ஸ்கீம், proficiency testing program, மெத்தட் ரிலேட்டிவ் ரிசல்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் உறுதி செய்யப்படுகிறது. C-peptide inter-dependent guide, comparing insulin output, low insulin output, pre-saved insulin output. The different cases of diabetes 1, diabetes pre-diabetic early type of 2 type insulin resistance often high diabetes with hyperkalemia. Low insulin output beta cells failure. The physiological minimal insulin secretion beta cell dysfunction glucose. That could excreted insulin secretion active beta cell function. Cat study. Patient profile 45 ஆண்கள் symptoms confusion, செவற்றின் வேர்வை, குழப்பம், வேர்வை, செவல் தலை சுற்றல், குறைந்த பிளட் குளுக்கோஸை அறிகுறிகள். பொதுவாக காலை உணவுக்கு முன் ஏற்படுகிறது. காலை உணவுக்கு முன் ஏற்படுகிறது. பேட்டரி டெஸ்ட் ஆய்வு, ஃபாஸ்டிங் பிளட் 45, ஃபாஸ்டிங் இன்சுலின் 35 மைக்ரோ பை ml, fasting C-peptide 5.2 ng/ml. இன்டர்பிரிட்டேஷன், இன்சுலின் பிளஸ் C-peptide இரண்டும் அதிகம் உடலுக்குள் பாங்கிரஸ் மூலம் இன்சுலின் செய்யப்படுகிறது. இன்ஜெக்ஷன் இன்சுலின் எக்ஸ்போசர், இன்சுலின் பயன்படுத்தினால் இன்சுலின் ஹையராக இருக்கும், ஆனால் C-peptide லோவாக இருக்கும். C-peptide ஹையாக உள்ளதுன்னா அதில் இன்ஜெக்டர் இன்சுலின் யூஸ் இல்லை என்று டயக்னோசிஸ் கண்டறிதல். பாங்கிராசிஸ் பீட்டா செல் டியூமர் அதிகமாக இன்சுலின் உற்பத்தி செய்கிறது. இதனால் பிளட் குளுக்கோஸ் இன்சுலின் C-peptide. கொஸ்டின், peptide tested
tested rather than get measured insulin directly. How to see pepper differently become type of 1, type of 2. Should the kidney function of concentration of considered interrupted C peptide. MCQ question which following condition associated with high C peptide level insulination. What is the standard sample type of protein C peptide test? Serum plasma. The test of summary master sheet.